அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டு முன்னாடி உள்ள பாரிஜாத செடியில 2 பாரிஜாத பூக்கள் பூத்திருந்தது. பார்க்கவே சூப்பரா இருந்தது. நல்லா பெருசாவே இருந்தது இந்த பூ. இந்த செடியில பார்த்தீங்கன்னா, மொட்டுக்களும் நெறையாவே வச்சிருக்கு. இனி அடுத்தடுத்து நெறையா பூக்கள் பூக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, மல்லிகை பூக்களும் பூத்திருந்தது. இந்த செடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பூ பூத்திருக்கு. மொட்டுக்களும் நெறையாவே வச்சிருக்கு. நல்ல மணமா இருந்தது அந்த பூ. அதையும் பறிச்சுட்டு, அது கூட வேற செடியில உள்ள பூக்களையும் நான் பறிச்சேன். பூக்கள்லாம் பறிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, வீட்ல உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு, நானும் அம்மாவும் தோட்டத்துக்கு போனோம். அங்க போய் பார்த்தப்போ, ஒரு வாழைத்தார் வெட்டுற மாரி இருந்தது. அம்மா அத வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா பெருசாவே இருந்தது. காய்கள்லாம் நல்லா பெருசா இருந்தது. வாழை மரத்துல வாழை தார் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் தார் போட்டிருக்கோ, அந்த பக்கம் சாயிற மாரி இருக்கும். இல்ல வேற சைடு சாயிற மாரி இருக்கும். அப்படி சாய்ஞ்சிருச்சுன்னா, காய்கள் முத்தாமே வேஸ்ட்டா போயிரும். அதுக்கு எங்க வீட்ல இந்த மாதிரி 2 கம்ப வச்சு கட்டி வப்பாங்க. காய்கள் சாயாம இருக்கும். நம்ம முத்தி அப்புறம் பறிச்சுக்கலாம். இந்த காய் பெருசா இருக்கனால பஜ்ஜி போட்டோம்னா நல்லா பெருசாவே வரும். பழுக்க வச்சும் சாப்பிட்டுக்கலாம். சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு பொரியல் செய்றதுக்கு. தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய்கள் நிறையா விழுந்திருந்தது. அதெல்லாம் ஒவ்வொரு காய்களா எடுத்து எல்லா காய்களோடையும் சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாலன்னு சொல்லுவாங்க. இதுவும் விழுந்து விழுந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்து போட்டோம்னா நிறையா சேராம இருக்கும். நம்ம தோட்டத்த கிளீனா வச்சுக்கலாம். அதனால அதெல்லாம் நான் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா கோழி அடைக்கிற இடம் ரொம்பவே நாத்தமா இருக்கு கூட்டாம அப்படின்னு சொல்லிட்டு, அததான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோழி அடைக்கிற இடத்த நம்ம எப்போதுமே சுத்தமா வச்சுக்கணும். இல்லன்னா அதுக்கு நோய்கள் பரவும். அதனால அப்பப்போ கூட்டி விட்டு கழுவி விடுறது ரொம்பவே நல்லது. அதனால அம்மா அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கழுவி விட்டாங்க. வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா தண்ணி போட்டு விட்டாங்க. நான் செடிகளுக்கு எடுத்து எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் கோழிகள்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தோட்டத்தில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பப்பாளி மரத்துலேருந்து ஒரு பப்பாளி விழுந்திருந்தது. போய் பார்த்தப்போ அணில்கள் எதுவும் கடிக்காம தான் இருந்தது. செங்காயாக இருந்தது. இதை எடுத்து வச்சிட்டோன்னா நாளைக்கு பழுத்துரும். அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.